நெக்ஸ்ட் வந்து நம்ம இப்போ டைப்ஸ் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பார்க்கலாம். அதாவது ஈக்விட்டி, டெப்ட், ஹைப்ரிட், மணி மார்க்கெட் இந்த மாதிரி 4 டைப்ஸ் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து நமக்கு இருக்குது. இப்போ ஒன்றா பார்க்கலாம். இப்போ அதுக்கு முன்னாடி நம்ம மியூச்சுவல் ஃபண்டில் எஸ்ஐபி அண்ட் லம்சம் அப்படின்னு பார்க்கலாம். மியூச்சுவல் ஃபண்ட் பற்றி கேள்விப்பட்டாலும் இது கேள்விப்பட்டிருப்பீங்க. எஸ்ஐபி அண்ட் லம்சம் அப்படின்னா என்ன அப்படின்னா, எஸ்ஐபி அப்படின்றது வந்து சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். அதாவது இது ரெண்டுமே சேம் தான். மியூச்சுவல் ஃபண்டில் நம்ம வந்து மந்த்லி ஒரு அமௌண்ட்டை வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே வரது வந்து எஸ்ஐபி. தட் இஸ் 500 இருக்கலாம், 1000 இருக்கலாம், 2000, 3000 அவங்கவுங்க சேவிங்ஸை பொறுத்த அளவுக்கு நம்ம எஸ்ஐபி அமௌண்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகலாம். இது மந்த் ஆன் மந்த் வந்து நம்ம பேங்க் அக்கௌண்ட் வந்து டேரெக்டாக அந்த மியூச்சுவல் ஃபண்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்து எடுத்துப்பாங்க. இது லம்சம் அப்படின்றது ஒன் டைம். இப்போ நம்மக்கிட்ட 1 lakh இருக்குது, இது ஒரு 5 years போட்டு வைக்கலாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறப்போ அது வந்து லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அஸ் யூஸ்வல் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாமே எப்பயுமே வந்து சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க் தான். ஸோ மார்க்கெட் நம்மளுக்கு எப்படி போகுதோ அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த ரிட்டர்ன்ஸும் இருக்கும். பட் எஸ்ஐபி பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு 3 to 5 years லாங் டேர்மில் இருக்கிறப்போ அந்த மார்க்கெட் வாலட்டிலிட்டியை பீட் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து எஸ்ஐபி பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு 3 years எபோவ்னு போகிறப்ப 12% வரைக்கும் ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்க்கலாம். லம்சம் வந்து அப்போதைக்கு மார்க்கெட் கண்டிஷன் பொறுத்து உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வந்து இருக்கும். இந்த ரிட்டர்ன்ஸ் எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னா, நம்ம எடுக்கிற ரிஸ்க்கை பொறுத்து இருக்கும். நம்ம ஹை ரிஸ்க் எடுத்தோம் அப்படின்னா ரிட்டர்ன் ஹையாக இருக்கும். லோ ரிஸ்க் எடுத்தோம்னா லோ ரிட்டர்ன், மீடியம் ரிஸ்க்கு மீடியம் ரிட்டர்னுக்குரிய ஈல்டு வந்து கிடைக்கும். இதுதான் இந்த டைப்ஸ் ஆஃப் ஈக்விட்டி வந்து டைப்ஸ் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸை வந்து கிளாஸிஃபை பண்ணுறது. அதாவது ஃபுல் அண்ட் ஃபுல் ஈக்விட்டி சம்மந்தமான நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எடுக்கிறப்போ நம்மளுக்கு ஹை ரிஸ்க் கிடைக்கும். ஹை ரிஸ்க் நம்ம எடுத்திருப்போம். ஸோ அதுக்கு வந்து ஹை ரிட்டர்ன்ஸ் நம்மளுக்கு எதிர்பார்க்கலாம். அதே இது லோ ரிஸ்க் அப்படின்றப்போ டெப்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நம்ம சூஸ் பண்ணுவோம். டெப்ட் அப்படின்றப்ப வந்துட்டு என்ன டெப்ட் அப்படின்னா கவர்மெண்ட்டோடைய பாண்ட்ஸு இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து லோ ரிஸ்க் இருக்கும். அதே இது மீடியம் ரிஸ்க் அப்படின்றக்கப்ப வந்து அதே டெப்ட் பட் வந்து கார்ப்பரேட் பாண்ட்ஸு இந்த மாதிரி உள்ளதில் வந்து மீடியம் ரிஸ்க் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஹைப்ரிட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். ஹைப்ரிட் அப்படின்றது வந்து இது வந்து மிக்சர் ஆஃப் போத் ஈக்விட்டி, டெப்ட், இன்னொன்று கமாடிட்டி. இது எல்லாமே வந்து மூணுமே மிக்சர் இருக்கும். கமாடிட்டி அப்படின்றப்போ அதில் வந்து கோல்டு, சில்வர் இந்த மாதிரி கமாடிட்டிஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி வரது வந்து இந்த ஹைப்ரிட்ன்றது. ஹைப்ரிட்டும் வந்து உங்களுக்கு அந்த மீடியம் ரிஸ்க் ஹை ரிஸ்கில் தான் செய்கிறோம். ஏன்னா வந்து நம்மளுக்கு வந்து இதில் மிக்சர் ஆஃப் ஈக்விட்டி வந்து இதில் வந்து 65% வந்து ஹைப்ரிட்டில் வந்து நம்மளுக்கு இருக்கும். ஸோ வந்துட்டு இந்த மாதிரி ரிஸ்க்கை கிளாஸிஃபை பண்ணி தான் வந்து ரிட்டர்ன்ஸும் வரும். ஸோ அந்த ரிட்டர்ன்ஸ் அந்த ரிஸ்க்கு கிளாஸிஃபை பண்ணி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து 4 டைப்ஸ் இருக்குது. இதில் எக்ஸ்ட்ரா ஒன்று இருக்கிறது வந்து மணி மார்க்கெட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. மணி மார்க்கெட் அப்படின்னா ஒன்றும் இல்லை, 1 yearக்குள்ளே நம்மளுக்கு வந்து மெச்சூரிட்டி வரது வந்து மணி மார்க்கெட் ஃபண்ட்ஸு. இதில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா நம்ம கேபிட்டல் வந்து கண்டிப்பாக சேஃபாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியும். லிக்விடிட்டி எதெல்லாம் ஈஸியாக இருக்கும். லிக்விடிட்டி நம்ம டக்குன்னு எப்போ வேணாலும் அதை வந்து நம்ம ரிடம்ஷன் பண்ணிக்கலாம். இன்னொன்று மியூச்சுவல் ஃபண்ட்ஸை வந்து நம்ம அதில் உள்ளேருந்து வெளியில் வரது வந்து ரிடம்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். நம்மளுடைய யூனிட்ஸை நம்ம சேல் பண்ணிவிட்டு அசான் என்ஏவியில் சேல் பண்ணிவிட்டு வெளியில் வர்றது வந்து நம்ம எப்படி மென்ஷன் பண்ணுவோம் அப்படின்னா வந்துட்டு ரிடம்ஷன் அப்படின்னு நம்ம வந்து மென்ஷன் பண்ணுவோம்.